இந்த பொழுது ஒரு அபசகுணத்துடனே தொடங்கியது. புழுதி படிந்த சாலையில் கார் ஊர்ந்து செல்லும் பொழுது தியாகராஜன் தன் முடிவை எண்ணி ஒரு முறை பெருமூச்சு விட்டான். அவனது முன்னோர்கள் வாழ்ந்த அந்த பெரிய வீடு இப்போது அது மர்ம மாளிகை போல் காட்சி அளிக்கின்றது. நகரத்தின் இரைச்சலில் இருந்து தப்பிக்க நினைத்த தியாகராஜனுக்கு அந்த தனிமை ஆரம்பத்தில் இனிமையாக தெரிந்தது. ஆனால் ஊரின் எல்லையை தாண்டிய போதே காற்றின் மனம் மாறியிருந்தது. வாடிய மல்லிகை பூக்களின் துர்நாற்றமும் எரியும் ஊதவத்தின் கடுமையான வாசனையும் காற்றில் கலந்திருப்பதை அவன் நாசி உணர்ந்தது. தம்பி, இந்த நேரத்துல அங்க போகணும் என்ன கட்டாயம்? விடிந்ததும் போயிருக்கலாம் என்று கேட்டார் அவன் பெரியப்பா பெரியசாமி. அவரின் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. அது எல்லாம் ஒன்றும் இல்லை பெரியப்பா, நான் ஒரு வாரம் நிம்மதியாக இங்கே இருந்துவிட்டு வருகிறேன் என்றான் தியாகராஜன் தன் மனதிற்குள் இருந்த பீதியை மறைத்துக் கொண்டு. பெரியசாமி வண்டியை அந்த மாளிகையின் வாசலிலே நிறுத்தினார். இது வெறும் வீடு இல்ல தம்பி, இது ஒரு சாபம். இரவு நேரத்துல இங்க கேட்கிற சலங்கை சத்தம் வெறும் காத்து இல்லை, அது இந்த மண்ணோட சாபம். பத்திரமாக இருங்க என்று கூறிவிட்டு பயத்துடன் வண்டியை திருப்பிக் கொண்டு சென்றார். அந்த புறத்து அதிர்வுகள். அன்று இரவு தியாகராஜன் மேல்தளத்தில் இருந்த அறையில் படுக்க சென்றான். ஒரு பயங்கரமான செவிகளை துளைக்கும் சத்தம். திடீரென்று தூரத்தில் ஒரு மெல்லிய ஓசை கேட்டது. சலக் 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 என்று. அது ஒரு சலங்கையின் ஓசை. யாரோ ஒரு பெண் மெதுவாக அந்த பெரிய மாளிகையின் நடைபாதையில் நடந்து வருவது போன்ற சத்தம். தியாகராஜனின் முதுகு தண்டு சிலிர்த்தது. இது பிரம்மைதான் என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டான். ஆனால் அந்த வாசனை, அதே வாடிய மல்லிகை மற்றும் மண்பாண்டங்களில் எரியும் கறிக்கட்டைகளின் வாசனை அவன் அறையை ஆக்கிரமித்தது. சத்தம் இப்போது அவனது அறை கதவுக்கு வெளியே நின்றது. இருட்டு தேவதை. சட்டென்று அறையின் வெப்பநிலை உறைந்து போனது. தியாகராஜனின் மூச்சுக்காற்று அவனுக்கே புகையாக தெரிந்தது. கதவின் கீழிருந்த இடைவெளி வழியாக ஒரு கருமையான நிழல் உள்ளே ஊடுருவியது. அவன் தன் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு கண்களை இருக்க மூடிக்கொண்டான். அப்போது அவனது கட்டிலுக்குள் அடியில் இருந்து ஒரு மெல்லிய கீச் குரல் கேட்டது. இதன் அடுத்த பகுதியை காண்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.